அவர்களை கைது பண்ணிட்டு இந்த காவல்துறை பட்ட பாடு இருக்க, அவர் கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் ஆணி அடிச்ச மாதிரி கேட்டாருங்க. ஒவ்வொரு கேள்வியும் ஆணி அடிச்ச மாதிரி கேட்டாரு. இவங்களால பதில் சொல்லவே முடியல. அவர் என்ன கேட்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 6 மணிக்கு ரிலீஸ் பண்ணிருக்கணும், அப்படி ரிலீஸ் பண்ணலையா நீங்க எங்களை ரிமாண்ட் பண்ணிருக்கணும், ரெண்டுல ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கணும்ல, நீங்க பாட்டு 6 மணிக்கு மேல இங்கேயே வச்சிருக்கீங்க, இது இல்லீகல் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் காவல்துறை பார்த்து கேட்கிறாரு. அந்த அதிகாரியை நல்லா பாத்துக்கோங்க. அண்ணாமலை அவர்கள் கிட்ட ஒரு அதிகாரி கெஞ்சுவாரு, காது கிட்ட எல்லாம் பேசுவாரு. அந்த அதிகாரி யாருன்னு தெரியுதுங்களா? தெரியலனாலும் நான் சொல்றேன், கேட்டுக்கோங்க. நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமானன் வீட்டுல அந்த காவலாளி அட்டிச்சு அந்த சட்டையெல்லாம் கிழிச்சு வண்டியில ஏத்தினார் இல்லையா, அந்த காவல் அதிகாரி தான் இவர். ஓகேவா? யாரு? அந்த காவல் அதிகாரி தான். அந்த சிங்கம் சூர்யா மாதிரி அங்க வீராப்பு காட்டினார் இல்லையா, அந்த காவல் அதிகாரி தான் இங்க அண்ணாமலை அவர்கள்கிட்ட கெஞ்சிக்கிட்டு நிக்கிறாரு. அவரு கேட்கிற கேள்விக்கு அவங்களால பதிலே சொல்ல முடியல. யாராச்சும் ஒருத்தவங்க ப்ரீவியஸ் அஃபென்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்களா, யாராச்சும் ஒருத்தவங்க நான் அட்டன் பண்ணிட்டாங்க தெரியாதுல்ல, நீங்க தப்பு பண்றீங்க சார், தப்பு சார். கோர்ட்ல ஆர்கியூ பண்ணுவோம் சார், இந்த கேஸ் நீங்க பண்ணி நீங்க கோர்ட்டு கூட்டு போங்க, ஆர்கியூ பண்ணுவோம். இது நீங்க பண்றதே இல்லீகல். டாஸ்மார்க் 5:30 மணிக்கு கூட்டுறதுக்கு அப்புறம் எப்படி நீங்க 6 மணி 6:30 மணிக்கு போன் பண்ணுவீங்க?